அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன்னாடி பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மீலாயில்லா கொண்டாடலாமா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிப்பதாக கூறிக்கொண்டு மீலாயில்லா மார்க்கம் அறியாதவர்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர்களை மதிப்பது எப்படி என்பதில் தான் அதிகமான மக்கள் அறியாமையில் உள்ளனர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கம் என்ற பெயரால் எவற்றை நமக்கு போதித்தார்களோ அதன்படி செயல்படுதான் அவர்களை மதிப்பதாகும். ஆனால் அவர்கள் கற்பிக்காமல் நம்மை போல் வழிவராத மனிதர்களால் உருவாக்கப்பட்டவைகளை நாம் மார்க்கம் என்று கருதினால் இது நபி ஆமதிப்பதாகும். நபிக்கு தெரியாத சிலர் அவற்றை நாங்கள் கண்டுபிடித்து செயல்படுத்தும் என்ற நம்பிக்கையில் அருகிலதான் இது நபியின் மதிப்பை குறைப்பதாக ஆகின்றது. யாரோ ஒரு மக்கள் சுயமாக இப்படி சொல்லிருக்கும் போது அதை நாம் ஏற்றுக்கொண்ட அந்த ஆய்வை நபி தொகுதிக்கு நாம் உயர்த்தியதா ஆகும். நபி சொன்னால் நாங்கள் எப்படி கேட்போமோ அதுபோல நீங்கள் சொன்னால் நாங்கள் கேட்போம் என்ற நம்பிக்கை எதனுள் அணுகியுள்ளது. நபியின் தொகையை மற்றவருக்கு கொடுப்பது நபி ஆமதிப்பதாகும். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது மீலாது விழாவை நபியர்கள் கொண்டாடுவதும் இல்லை, கொண்டாட சொல்லவும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு 11 ஆண்டுகளுக்கு முன் நம்மை போன்ற மனிதன் உருவாக்கியதை நாம் பின்பற்றி மீலாது விழா கொண்டாடினால் இது நபி ஆமதிப்பதாகவே அமையும். இந்த மார்க்கம் முழுமையடையவில்லையா? இஸ்லாம் மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலத்திலேயே அல்லாஹ் முழுமைப்படுத்தி விட்டதாக திருக்குர்ஆன் கூறுகிறது. ஐயோ அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக நிறைவு செய்து விட்டேன். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, எனது அருளை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன். வரலீது லக்கும் இஸ்லாம தீனம், இஸ்லாத்தை உங்களுக்கான வாழ்க்கை நெறியாக புரிந்திக் கொண்டேன். இது திருக்குர்ஆனின் 5வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் கூறப்படுகிறது. அல்லாஹ் உண்மையாக்கவில்லை. மீலாது விழாக்களை நாங்கள் கண்டுபிடித்து மார்க்கத்தில் சேர்ப்போம் என்று அதில் பிரசங்கித்தனம் செய்வது போல் மீலாது விழா அமைந்துள்ளது. திருக்குர்ஆன் பல நபிமார்களின் வரலாறுகளை அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறார். ஆனால் அவர்கள் எப்போது பிறந்தார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லவில்லை. பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு இஸ்லாத்தில் முக்கியத்துவம் இருந்தால் ஒவ்வொரு நபியும் எப்போது பிறந்தார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லிப்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நபிமார்களின் வரலாற்று துணுக்குகளை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். அப்படி சொல்லும் போது எந்த ஒரு நபியின் பிறந்தநாள் பற்றியும் அவர்கள் சொல்லவில்லை. இப்ராஹிம் நபியின் மார்க்கத்தை பின்பற்றுமாறு அல்லாஹ் வலியுறுத்துகிறார். அவர்கள் அல்லாஹ்வின் கலீல் நண்பர் என்று அல்லாஹ்வால் மதிக்கப்பட்டார்கள். அவர்கள் எப்போது பிறந்தார்கள் என்பதை இந்த சமுதாயத்துக்கு சொல்லித் தரவில்லை. அவர்களின் பிறந்த நாள் இருந்தது கூட தெரியாத அளவிற்கு அல்லாஹ் ஆக்கியுள்ளான் என்றால் பிறந்த நாளுக்கு இஸ்லாத்தில் அங்கீகாரம் இல்லை என்பது உறுதியாக தெரிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய நோபித்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த நாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, விழா கொண்டாடவும் இல்லை. மாறாக ஆண்டு கணக்கை ஏற்படுத்த எதை வைத்து துவங்கலாம் என்ற ஆலோசனை நடத்தும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த நாளை அடிப்படையாக வைத்து துவங்கலை விட்டுவிட்டு இஸ்லாத்திற்கு மிகவும் திருப்புமுனையாக திகழ்ந்த ஹிஜ்ரத் நிகழ்ச்சியை முன்வைத்து துவங்கியுள்ளது. இஸ்லாமிய வரலாற்றில் நாம் காண முடிகிறது. பித்தத் மிகப்பெரும் பாவம். நபிகள் நாயகத்துக்கு பின் உண்டாக்கப்பட்ட அனைத்துமே பாவமாகும், வழிகேடாகும் என்பதை பின்வரும் நபிகளிலிருந்தும் நாம் அறிந்து கொள்ளலாம். யார் நமது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை அதில் புதிதாக ஏற்படுத்துகிறாரோ அது மறக்கப்பட வேண்டியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது புகாரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நம் கட்டளை இல்லாத காரியத்தை யார் செய்கிறாரோ அது அல்லாஹ்வால் மறக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. செய்திகளை மிகவும் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதமாகும். நடைமுறையில் மிகவும் சிறந்தது குமர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறையாகும். காரியங்களை தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகும். புதிதாக
மீளா